ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெத் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி, அதே மாதிரி அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் யாரும் டெத் ஆனால் என்ன ப்ராசஸ். செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் யாரும் டெத் ஆனால் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் யாரும் டெத் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவங்க மதுரையில் உள்ளவங்களாக இருக்கலாம். பட் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை அவங்களுடைய யார் வீட்டுக்கோ போனாப்புல கோயம்புத்தூரில் வச்சு இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த டைமில் எந்த இடத்துல டெத் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும்னா கோயம்புத்தூரில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் அவங்க இருந்த ஏரியா பஞ்சாயத்தா மாநகராட்சியா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆஃபீஸில் போய் கேட்டு தான் நம்ம டெத் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க சொந்த ஊரில் டெத் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்காது. ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. ஸோ என்ன காமன் அப்படின்னா, அவங்க இறக்கும் போது எந்த இடத்துல இருந்தாங்க, அதாவது அவங்க இறக்கும் போது எந்த ஊரில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டில் இருந்து இறந்தாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நேராக நீங்கள் அங்கே போய் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் அவங்க எந்த டேட்டில் இறந்தாங்க, ஸோ அவங்களோட பேர் என்ன, அவங்க இறந்தவங்களோட அப்பா அம்மா பேர், இப்போ ஹஸ்பண்ட் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃபோட நேம் என்ன, ஸோ கீழே உள்ள பாக்ஸஸில் அவங்களுடைய ஆதார் நம்பர்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு எல்லோ கலர் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இறந்தாங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இறந்த இடம் எந்த இடத்துல இறந்தாங்க, ஸோ அவங்களுடைய சொந்த அட்ரஸ், சொந்த ஊருன்னு, ஸோ ஒருவேளை அதுக்கு அடுத்தது உள்ள டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி போதை பழக்கம் இருக்கா, ஸோ அந்த மாதிரி சிகரெட் பழக்கங்கள் இருக்கா, ஸோ அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இது இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஃபில் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ மாநகராட்சியோ பஞ்சாயத்தோ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொடுத்து ஒரு வாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா செக்கிங்க்கு வருவாங்க. ஸோ செக்கிங்க்கு வந்துட்டு ஸோ அந்த ஃபார்மில் உள்ள மாதிரி என்ன நடந்துச்சு, ஒருவேளை நேச்சுரல் டெத்தாக இருக்குது, வீட்டில் எதுவும் நேச்சுரல் டெத் அப்படிங்கிறப்போ ஸோ நேச்சுரல் டெத்தாக அப்படிங்கிறதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாநகராட்சியில் இன்னொரு ஒயிட் கலரில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை காப்பி வேணும், ஸோ அதே மாதிரி அவங்களுடைய நேம், ஸோ அவங்களுடைய ஏஜ் என்ன, ஸோ அவங்களோட அட்ரஸ் என்ன, ஸோ அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஏற்றிடுவாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம போய் எழுதி கொடுத்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து ஆன்லைன்லேயே கம்ப்ளீட்டாக நமக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் டெத் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. இது விஷயம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஸோ இதுக்கப்புறம் அந்த டெத் சர்டிஃபிகேட்டை எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது அவங்கக்கிட்ட போய் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ண முடியாது, பட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதை ஆன்லைனில் பண்ணிக்க முடியும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பர்த் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை டவுன்லோட் எதுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் வருதுல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாடு பேஜ் வரும். ஸோ இதில் சர்டிஃபிகேட் டவுன்லோடில் டெத் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ நீங்கள் சென்னை அப்படின்னா ஸோ தனியாக உங்களுக்கு சென்னைக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க சென்னை கார்பரேஷனுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் தூத்துக்குடிங்கிறனால தூத்துக்குடி கொடுத்துட்டு, சப்போஸ் அவங்க ஹோம் தான் நம்ம சொல்லியிருந்தோம், வீட்டில் இருந்து இறந்தவங்க, ஸோ வீடுன்னு கொடுத்துட்டு அவங்க என்னைக்கு இறந்தாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க April 18 இறந்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பர் நீங்கள் என்ன மொபைல் நம்பர்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே கிளிக்குன்னு கொடுக்குறப்போ கீழே ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர் நமக்கு ஓடிபிலாம் எதுவுமே வராது. ஸோ நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 டிஜிட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த நம்பர் காமிக்கும். இதில் உள்ள நம்பரே தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மொபைல் நம்பர் தான்ட்டு இல்லை, ஸோ நீங்கள் எந்த 10 டிஜிட் நம்பர் கொடுத்தாலுமே உங்களுக்கு வருது. ஸோ அதையுமே நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஓடிபி எதுவும் வராது, சும்மா இந்த நம்பர் தான் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், குழப்பிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வியூ கொடுக்கலாம்.
ஸோ இப்போ அந்த டேட்டில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் வரும். ஸோ அவங்களோட அப்பா பேர் என்ன, அவங்களுடைய மதர் நேம் என்ன, ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன டேட்டு, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்களா அந்த டேட் என்னங்கிறது வந்துடும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது இருக்குது காளியம்மாள்னு இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணாலே போதும். என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு சேம் இந்த சர்டிஃபிகேட்டே ஆடோப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆகிரும். ஸோ அது ஒரு டீடைல்டு வீடியோ எப்படி டெத் சர்டிஃபிகேட்னு இல்லை, ஆன்லைனில் உள்ள எல்லா சர்டிஃபிகேட்லையுமே இந்த கொஸ்டின் மார்க் போய் ஒரு டிக் மார்க் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற டீடைல்டு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல், ஸோ இப்போ சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறப்போ இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் அலைஞ்சு மாநகராட்சியில் இன்ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த ப்ராசஸே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் டெத் ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ வந்து அவங்களே டெத் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹாஸ்பிட்டல்லே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த டெத் சர்டிஃபிகேட்டை அப்ளையும் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் இறந்துருக்காங்க அப்படின்னா ஸோ வித்தின் ஒரு 15 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் டெத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வந்துடும். நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் போய் கேட்கணுன்ட்டு இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு சேம் சினாரியோ சொன்ன மாதிரி தான், நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, ஸோ அவங்க கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் கேட்கணுங்கிறது கூட இல்லை. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் நேம் இங்கே போட்டிங்க, அந்த பர்டிகுலர் டேட்டை போட்டிங்கனாலே ஸோ இங்கேயே உங்களால் டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு சேம் அதே மாதிரி நான் பண்ணுறேன். மெயில் கொடுத்துக்கிட்டேன், சேம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்னு கொடுத்துட்டு இங்கே சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே வரும். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸோட நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஹாஸ்பிட்டல் நேமை நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட், அந்த ஸ்பெசிஃபிக் அவங்க எந்த டேட்டில் இறந்தாங்களோ ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சேம் ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஸோ ஒரு 10 டிஜிட்டுக்கு நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்தீங்கனாலே எடுத்துக்கோ. ஸோ இது நீங்கள் பெருசாக ஓடிபிலாம் இல்லை. ஸோ அதே மாதிரி கீழே உள்ள வெரிஃபிகேஷன் நம்பரையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அவங்க பேர் என்ன, ஸோ அதே மாதிரி அவங்க என்ன டேட்டில் இறந்தாங்க, ஸோ அதே மாதிரி அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அம்மா பேர் என்ன, ஸோ டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ உங்களால் வந்து நெட்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோடு பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வீட்டில் இருந்து இறந்தாங்கன்னா என்ன ப்ராசஸ், ஹாஸ்பிட்டலேருந்து இறந்தாங்கன்னா என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் ஸோ அப்படின்னாலுமே அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.